எந்த ஊரு? ஜாஃபர்கான் பேட்டு தானா? பார்த்து மயக்கம் போட்டு கீழே விழுது மாதிரி போனீங்க, சாப்பிடாதனால தானா? கொடுங்க இங்க கொடுங்க. ஏன் அழுகிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. வேற எதுவும் சரக்கு இதெல்லாம் எதுவும் அடிக்கல இல்ல? அவரு சாப்பிடாம ஒரு மாதிரி தள்ளாடுறாரு, மயக்கம் வருது போல. என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க? தயிர் சாதம். வேற என்ன வேணும்? போதுமா? அக்கா ஒரு தயிர் சாதம் கொடுங்கக்கா. பனித்துளி வாட்டர் கேன் எடுத்து போட்டுட்டு அதில் தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா? அது எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு? 20 ரூபா தான் கிடைக்குமா? சரி, ஏன் அழுகிறீங்க? சரி அழுகாதீங்க. அண்ணா ஒரு 1 லிட்டர் தண்ணி பாட்டில் கொடுங்க. இதை வச்சுக்கோங்க. இந்தாங்க, இந்த 500 ரூபாயே ஏதாவது வைத்தியத்துக்கு செலவுக்கு எதுக்காக வச்சுக்கோங்க, சரிங்களா? அழுக கூடாது. நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க மயக்கம் மட்டும் கீழே விழுகிற மாதிரி போறீங்க. சாப்பிட்டு போங்க, சரிங்களா? இவ்வளவு வெயிட்டை தூக்குனீங்கன்னா என்ன பண்றது? ஏதாவது சரி சாப்பிட்டு போங்க. பரவா போயிட்டு வா. சரிங்க. அந்த ஐயா கூப்பிட்டு பேசும்போது தான் தெரியுது, அவர் வந்து பசியில வந்து மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி போயிருந்திருக்காரு. ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டோம். நாங்களுமே டீ கடையில் டீ குடிக்கும் போது தான் பார்த்தோம் அந்த ஐயா கீழே விழுற மாதிரி போனாரு. நாங்களாச்சும் போதையில் இருக்காருன்னு சொல்லி நினைச்சோம். ஆனால் அவர் போதையில் இல்லை. அவர் பார்த்தாலே தெரியும், பசியில வந்து மயக்கம் போற மாதிரியே கீழே விழுற மாதிரி போனாரு. ஸோ இந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்க.